ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது பேமெண்ட் பண்ணுறப்ப லாஸ்ட் பேஜ் வரைக்கும் போகுது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க, பட் அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக அந்த பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருந்ததுனாக்கா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபீஸ் கன்சென்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எம்பிசி பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 டைம்ஸ் ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஃபீஸ் இருக்காது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எப்போவுமே ஃபீஸ் இருக்காது. எக்ஸ் சர்வீஸ்மேனாக்கா ஒரு 2 தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டே காட்டாமல் டைரெக்டாக அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஃபீஸ் பே பண்ணலையே அப்படின்னு சொல்லி எந்த விதமான பயமும் தேவையில்ல. முதல்ல ஒரு 3 தடவை 2 தடவை அந்த மாதிரி ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ரூபே கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டுலேயே இந்த மாதிரி ரூபே, விசா, மாஸ்டர் கார்டு அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருப்பாங்க. அதில் ரூபே கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, மற்ற பேங்காக இருந்தாலும் சரி, ரூபே கார்டு தான் அக்செப்ட் ஆகுது. நான் விசா மாஸ்டர் கார்டெலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறைய பேருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா திரும்ப எரர் அப்படின்ற மாதிரி தான் வந்தது. ரூபேயில் பே பண்ணாக்கா பேமெண்ட் அக்செப்ட் ஆயிடுது. அப்படி இல்லைனாக்கா எஸ்பிஐயோட ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களால் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிட முடியும். அதனால தான் நிறைய பேருக்கு எரர் ஆகுது. அதனால் திரும்ப ட்ரை பண்ணிவிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ரூபே கார்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கார்டில் தான் பே பண்ணலாம் கிடையாது. யார் கார்டில்னாலும் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஆனால் உங்களுக்கு டெபிட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் பேமெண்ட் பேஜுக்குள்ளே போய் இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பேமெண்ட் ப்ரீவியஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் யுவர் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் அப்டேட்டட் தென் கிளிக் திஸ் பட்டன் டு ப்ராசஸ் சச் ப்ரீவியஸ் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால் எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. ஒரு தடவை மட்டும் பே பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னு சொல்லி திரும்பலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஒரு தடவை நீங்கள் பண்ணாலே கரெக்ட் ஆயிரும். சப்போஸ் வெளியே வந்துட்டாங்க, அந்த அப்ளிகேஷன் பண்ணுறப்பே டைரெக்டாக போய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ண முடியல, வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா உங்களோட ஓடிஆர் பேஜில் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கும். மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மை அப்ளிகேஷனில் போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் எல்லாமே காட்டும். அந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் காட்டும். அதை யூஸ் பண்ணிங்கனாக்கா பேமெண்ட் பேஜுக்கு போயிடலாம். திரும்ப வெளியே வந்துட்டிங்கனாக்கா உங்களோட ஓடிஆர் பேஜில் இருந்து வெளியே வந்துட்டாக்கா திரும்ப இந்த மேக் பேமெண்ட்டை கொடுத்து உங்களால் மறுபடியும் பேமெண்ட் பண்ண முடியும். ஒரு தடவை பண்ணாலே போதும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பையாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஓடிஆருக்காக இருக்கட்டும், ஓடிஆருக்குமே அதே மாதிரி தான். இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே ஒரு தடவை பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா இந்த ரிஃப்ரெஷ் பட்டன் வியூ ப்ரீவியஸ் பேமெண்ட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் ஆகி உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்களே கூட அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஓடிஆர் எப்படி பண்ணுறது, குரூப் 4 அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருப்பேன். அதில் எடுத்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேவையான ஒரு 27 தேர்வுகள், ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரு 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அதோட தேர்வு ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எடுத்து என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாகவே டெலகிராம் குரூப் மூலியமாகவே கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங் எல்லா டாப்பிக்குமான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் A to Z அந்த மேக்ஸ் டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாத்தையுமே அந்த டெலகிராம் குரூப்லேயே டவுன்லோட் பண்ணி அந்த டெலகிராம் குரூப் மூலியமாகவே படிச்சுக்க முடியும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் மார்ச் 2023 2024 மார்ச் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே மந்த்லி கரண்ட் அஃபராக பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கும். தமிழில் மட்டும்தான் இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா டாப்பிக்குமான மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே இருக்கும். எனி டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸாகவே அப்லோட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு
மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. கிளாஸ் பேஜ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். 10ஆம் தேதியிலேருந்தே கிளாஸ் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா மெட்டீரியலுமே 1 by 1 ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்லேயே கடைசியாக அந்த குரூப் 4 பற்றின ஃபுல் டீட்டெயில், நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ், அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 சிலபஸ், கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஓல்டு புக்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ப்ரூஃபு, யூனிட் 9 யூனிட் 8ஓட எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற வேர்ஸ் டு ஸ்டடி, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்க்கான வேர்ஸ் டு ஸ்டடி, சயின்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் குரூப் 4ஓட கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.